Hey guys, welcome back to my channel. If you are new here, then my name is Kausalya. So இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தம்ப்நெயில் பார்த்துட்டே வந்திருப்பீங்க. எப்படி உங்களுக்கு வீட்டிலேயே ஐப்ரோ வந்து ஷேப்பாக ட்ரிம் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த மெத்தடை நிறைய 2-3 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் எப்படிலாம் பண்ணுவேன், ஸோ ரொம்ப கஷ்டப்படாமல் நீங்கள் இந்த மாதிரி எப்படி ஈஸியாக ட்ரிம் பண்ணலாம் வீட்லேயே அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் நோட்டிஃபைட் ஃபார் மை அப்கமிங் வீடியோஸ். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும், ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். என்னோடய ஐப்ரோஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்காகவே இருக்கும், நல்லா திக்காக ப்ராடான ஒரு ஐப்ரோஸ் எனக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ நான் வந்து த்ரெட்டிங் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது, நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது நான் த்ரெட்டிங் பண்ணியிருப்பேன் ஐ கெஸ். ஸோ அதில் இருந்து நான் இப்போ வரைக்கும் நான் த்ரெட்டிங் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ ஒரு சில டைமில் உங்களுக்கே தோணும், த்ரெட்டிங் வந்து மந்த்லி பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும், ரொம்ப பெயினாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரூட் என்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு ரூட் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் என்னோடய ஐப்ரோவில். ஸோ நான் எப்போல்லாம் மந்த்லி எனக்கு பண்ணுறதுக்கு செம்ம டென்ஷனாக இருக்கும். இதை ஒரு விஷயமாக எடுத்து பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் க்ரூம்டான லுக்கில் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக ஐப்ரோ ஷேப் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நானே ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சேன். மெத்தட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் யூடியூப் வீடியோஸ்லாம் ரெஃபர் பண்ணி ஸோ நான் ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சி ஸோ இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குன்னு ரெகுலராக நான் இந்த மாதிரி ட்ரிம் பண்ண மாட்டேன். ஸோ நான் உங்களுக்கு என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஐப்ரோ ட்ரிம் பண்ணதே கிடையாது, இது வரைக்கும் த்ரெட்டிங் பண்ணதே கிடையாது அப்படின்னா ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்கள் பார்லர் போயிட்டு த்ரெட்டிங் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ த்ரெட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஷேப் கிடச்சிருமா? ஸோ அந்த ஷேப் கிடச்சதுக்கப்புறம் இல்லை 2 டைம்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகேவா? ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஷேப் இருக்கும். ஸோ அந்த ஷேப் வந்ததுக்கப்புறம் 15 days ஒன்ஸ் வந்து நான் சொல்கிறத பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு 2-3 monthsக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து த்ரெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, ஒரு ஐப்ரோ ஸ்பூலி, அப்புறம் உங்களுக்கு சிஸ்ஸர், அதுக்கப்புறம் இந்த ட்வீசர், ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் த்ரெட்டிங் பண்ணுறது கூட கொஞ்சம் உங்களுக்கு பெயினாக இருக்கும், பட் இது கொஞ்சம் லைட்டாக தான் வலிக்கும், ரொம்ப வலிக்காது. ஜஸ்ட் நம்ம ப்ளக் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வளர்கிறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதுக்கான தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் த்ரெட்டிங் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 1.5 months இருக்கும். ஸோ இப்போ எனக்கு எக்ஸ்ட்ராஸ் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்கள். எக்ஸ்ட்ராஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே எனக்கு எக்ஸ்ட்ராஸ் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்ட்ராஸ் நிறையவே இருக்குது, தெரியுதா? ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் ரிமூவ் பண்ணி மறுபடியும் ஒரு ப்ராப்பரான ஷேப்க்கு எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஒரு பவுடர் மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி என்கிட்ட பவுடர் நான் தேடி பார்த்தேன், என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் ஜஸ்ட்டு நான் அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்பூலி வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு அதை கோம் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் தனியாக தெரியும். ஸோ எனக்கு ஆல்ரெடி ப்ரோ வந்து ஷேப் பண்ணி வச்சதுனால நான் வந்து இப்போ எதுவுமே மார்க் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்வீசர் எடுத்துகிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராஸ் எங்கெல்லாம் இருக்கோ ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்படி ப்ளக் பண்ண போகிறீங்க. ஸோ ப்ளக் பண்ணிங்க அப்படின்னா அந்த முடி வந்து வேர்லேருந்து உங்களுக்கு பிடுங்கிட்டு வந்துடும், யூனோ. ஸோ அப்படி வர்றதுனால உங்களுக்கு க்ரோத்தும் கொஞ்சம் லேட்டாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ப்ளக் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் மந்த்து இந்த டைமில் எனக்கு மறுபடியும் எக்ஸ்ட்ராஸ் வளர்கிற மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நான் 1 month வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கலாம். எனக்கு எப்போ ரொம்ப எக்ஸ்ட்ராஸ் வளர்ந்து அப்படியே விட்டுட்டோனோ அந்த மாதிரி டைமில் நான் வந்து மறுபடியும் வந்து த்ரெட்டிங் போவேன். பார்லரில் போய் த்ரெட் பண்ணிப்பேன். ஸோ ஏன்னா எனக்கு ஷேப் போயிடும் இல்லையா? ஸோ ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனால் நீங்கள் எப்போலாம் எக்ஸ்ட்ராஸ் பார்க்குறீங்களோ அப்போலாம் அந்த மாதிரி ட்வீசர் வச்சு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ப்ளக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே இந்த மாதிரி ப்ளக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே இது வந்துடும். லைட்டாக தான் உங்களுக்கு பெயினாக இருக்கும், ரொம்ப பெயினாக இருக்காது. ஸோ த்ரெட்டிங் பண்ணும்போது உள்ள பெயினோட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு ரூட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரூட்ஸ் எனக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பூலி வச்சு மறுபடியும் அதை யூனோ அதை நல்லா கோம் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து மிரரில் பண்ணாமல் நான் வந்து மொபைல் கேமரா வந்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டான ஒரு மிரர் எடுத்துகிட்டு அந்த மிரரில் பார்த்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் வந்து நீங்கள் அந்த பெரிய பிக் மிரர் இருக்கு இல்லையா? ஸோ அதில் பார்த்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னுமே. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ளக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் நான் ப்ளக் பண்ணுறேன், வேறு எதுவுமே பண்ணல. அண்ட் நிறைய பேர் கேட்பீங்க, ஐப்ரோ வந்து த்ரெட் பண்ணுறது ஓகேவா, இல்லை இந்த மாதிரி ப்ளக் பண்ணுறது ஓகேவா, இல்லை வேக்சிங் பண்ணுறது ஓகேவா அப்படின்ற மாதிரி. ஸோ நான் என்ன பெஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி த்ரெட்டிங் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு தடவை த்ரெட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் ப்ளக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். வேக்சிங்லாம் போக வேணாம். வேக்சிங்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பெயினாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அது
நல்லதும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஓரளவு உங்களுக்கு கம்பேர் அதாவது ஷேவிங் பண்ணுறத விட வேக்சிங் பண்ணுறது பெட்டர். பட் அதுக்குன்னு வேக்சிங்கே நீங்கள் எப்போவுமே வந்து டிபெண்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி த்ரெட்டிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு க்ரோத் வந்து ரொம்ப லேட்டாக இருக்கும். ஸோ நெறைய பேர் கேட்பீங்க த்ரெட்டிங் பண்ணுறது அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆ ஏன்னா அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு க்ரூம் லுக்காக தெரியணும் இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, என்னோட ஐப்ரோவை நான் ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஹோல் லுக்கே சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து ரொம்ப க்ரூம்டா ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்குன்னு இந்த மாரி த்ரெட்டிங் பண்ணா தான் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. இட்ஸ் அப் டூ யூ. பட் ஒரு க்ரூமிங்க்காண்டி நான் சொல்ல வரேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்பூலி வச்சு நீங்க கோம் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். ஒரு நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவராவது இது உட்காந்து பண்ணிட்டுருப்பேன். ஸோ ஜஸ்ட் வீடியோல ஃபாஸ்ட்டா காமிச்சிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு முடியா வந்து நீங்க ப்ளக் பண்ணுங்க. ஸோ நான் வந்து 1 1/2 மந்த்ஸ் நான் அப்படியே விட்டதுனால எனக்கு ரொம்பவே இருக்கு இந்த தடவ எக்ஸ்ட்ராஸ். ஸோ நான் வந்து ஒரு 15, 20 டேஸ் பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் தான் இருக்கும் எனக்கு எக்ஸ்ட்ரா. ஸோ அத மட்டும் டைரக்ட்டா ரிமூவ் பண்ணிட்டு நான் அந்த இடத்த மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ இப்போ ஓரளவு லைட்டா முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்ட்ராஸ்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட்டா நான் ப்ளக் பண்ணலனாலும் ஓரளவு எனக்கு மேக்ஸிமம் வந்து எனக்கு எல்லாமே நான் எடுத்துட்டேன். ஸோ யாஹ்! ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ப்ளக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், நீங்க சிசர் வச்சு எக்ஸ்ட்ராஸ கட் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு அது நேச்சுரல் லுக் மாரி உங்களுக்கு குடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு கோம்ப் பண்ணிட்டு இப்படி கட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த நேச்சுரல் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராஸ்லாம் ரிமூவ் பண்ணி, நெக்ஸ்ட்டு அந்த சைடும் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு கேமரா பார்த்து பண்றதுக்கு. மேபி எனக்கு பெருசா ஆங்கிள் தெரியல. நார்மலா உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ நான் வேகமா காமிச்சுட்டேன் அது. ஸோ இந்த 2 பக்கமும் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இப்போ பாண்ட்ஸ்ல இருந்த மாய்ஸ்சரைசர் நீங்க என்ன மாய்ஸ்சரைசர்னாலும் எடுத்துக்கலாம். இல்ல ஆலோவேரா ஜெல் கூட எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்லர்ல போய் நீங்க எப்படி பண்ணி ஒரு ஃப்ரெஷ் லுக் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு மீசையுமே நெறைய வளர்ந்துருக்கும். அப்பர் லிப்ஸ்ல ஹேர் ரிமூவ் நெறையா இருக்கும். ஸோ அதையுமே ரிமூவ் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஸோ அதுக்குமே ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்காது. பட் இருந்தாலும் உங்களுக்கு சூப்பரா உங்களுக்கு ஒரு க்ரூமிங் எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கும். ஸோ நீட்டா உங்களுக்கு எக்ஸ்ட்ராஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்க டெய்லி இல்ல மந்த்லி உங்களால த்ரெட்டிங் பண்ண கஷ்டமா இருக்கு. இல்ல உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டா க்ரோத் இருக்கு. 20 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ற மாரி இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதிரி வீட்ல பண்ண கத்துக்கோங்க. ஸோ இந்த டீசரோட லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லயும் பின் பண்றேன். ஸோ நீங்க கண்டிப்பா செக் அவுட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ யாஹ்!